குட் மார்னிங் டு ஆல். இது வந்து டிஎன்பிஎஸ்சி சிடிஎஸ்சி நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் கோட் நம்பர் 504 தேர்ட் வீக் பிளானில் ஓஆர் அப்படின்னு இருந்துச்சு. அதில் வந்து நம்ம கொஞ்சம் விஷயம் பார்க்க போகிறோம். ஆப்ரேஷன் ரிசர்ச்சில் லீனியர் ப்ரோக்ராமிங். ஸோ லீனியர் ப்ரோக்ராமிங்னால் என்ன அப்படின்னா, இது ஒரு பவர்ஃபுல் மேத்தமெட்டிக்கல் ஆப்டிமைசேஷன் டெக்னிக். இது ஒரு டெக்னிக் தான். எதுக்கு அப்படின்னா, நம்ம நிறைய ரிசோர்ஸ், அதாவது என்னென்னா எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும், மேக்ஸிமைசிங் ப்ராஃபிட்டை மினிமைசிங் காஸ்ட், நம்ம வந்து எவ்வளோ லாபம் எடுக்கலாம், எவ்வளோ காஸ்ட் வச்சோன்னா என்ன கிடைக்கும், அந்த மாதிரி அது வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பவர்ஃபுல் டெக்னிக் தான் இது. இதில் லீனியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த லீனியருக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இதில் இருக்க எல்லா மேத்தமெட்டிக்கல் ரிலேஷன்ஷிப்பும், இந்த ப்ராப்ளம் இருக்க எல்லா மேத்தமெட்டிக்கல் ரிலேஷன்ஷிப்பும் பார்த்தோன்னா எப்படி இருக்கும்னா, ஸ்ட்ரைட் லைனில் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது லீனியர் ஈக்குவேஷன் ஆர் இன்இக்வாலிட்டிஸ் அந்த மாதிரி, அதாவது ஈக்குவல்ட்டில் இருக்கும், அல்லது லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு, அல்லது கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு, அந்த மாதிரி பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு. இதெல்லாம் ஒரு வேளை கேட்கலாம். ஸோ எல்பிங்கிறது ஒரு பவர்ஃபுல் மேத்தமெட்டிக்கல் ஆப்டிமைசேஷன் டெக்னிக். எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் அப்ஜெக்டிவை அச்சீவ் பண்ணுறதுக்கு, ஒரு வேளை வந்து நமக்கு ப்ராஃபிட் மேக்ஸிமைஸ் ஆகிறதுக்கு, நிறைய ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு, அல்லது காஸ்ட்டை கம்மி பண்ணுறதுக்கு. அப்புறம் லீனியர்னால் என்ன மீனிங் இது பார்த்துருக்கோம். இதில் ஒரு லீனியர் ப்ரோக்ராமிங்கில் என்ன மாடலில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, இதில் வந்து சில ஃபண்டமெண்டல் காம்போனன்ட்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னா, டெசிஷன் வேரியபிள் ஒன்று, அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் ஒன்று, அடுத்து கன்ஸ்ட்ரைன்ட்ஸ்னு ஒன்று, நான் நெகட்டிவிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இந்த 4 வந்து இம்பார்ட்டன்ட். இதில் டெசிஷன் வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அன்னோன் குவான்டிட்டிஸ். அதாவது நம்ம அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு தெரியாத விஷயத்த நம்ம வந்து வேரியபிள்ஸ் வச்சு மென்ஷன் பண்ணுவோம். அதாவது ஒரு பேனா இருக்குது, 5 பேனாவோட விலை, அதில் டைப் 1 டைப் 2 அப்படின்னு இருக்குன்னா, டைப் 1 நம்ம x1 வைப்போம், டைப் 2 x2 வைப்போம். இந்த மாதிரி நமக்கு தெரியாத விஷயத்த, அன்னோன் குவான்டிட்டிஸை இந்த டெசிஷன் வேரியபிள் வச்சு நம்ம சொல்கிறோம். அதுலேயே இந்த போட்டுருக்காங்க பாருங்கள். நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் டு ப்ரொடியூஸ், ஹவர்ஸ் டு அலோகேட், எவ்வளோ வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ டைப் 1 பென்சிலில் எவ்வளோ பண்ணியிருக்காங்க நமக்கு தெரியாது, டைப் 2 பென்சிலில் எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது. இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம x1 x2 போடுறோம். அடுத்து வந்து அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஸோ அப்ஜெக்டிவில் வந்து ரெண்டு தான், மேக்ஸிமைஸ், மினிமைஸ். இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் என்னென்னா, இதுதான் வந்து ப்ரைமரி கோல். நம்ம வந்து மேக்ஸிமைஸ் பண்ண போகிறோமா, அதாவது ப்ராஃபிட்டு, எஃபிஷியன்சி அதெல்லாம் கண்டுபிடிக்க போகிறோமா, அல்லது மினிமைஸ் பண்ண போகிறோமா. சுருக்கமாக என்னென்னா, ஒரு கம்பெனி நடத்துகிறாங்க. இந்த கம்பெனி எதுக்காக நடத்துவாங்க, லாபத்துக்காக நடத்துவாங்க. அப்போ அவங்களோட மேக்ஸிமம் கோலு என்ன, லாபம். அடுத்து என்ன நினைப்பாங்க, மேக்ஸிமம் லாபம் கிடைச்சாலுமே மக்களுக்கு கொடுக்கும்போது நம்ம கம்மி விலையில் கொடுக்கணும், குறைஞ்ச காசில் கொடுத்தோம்னா நமக்கு நிறைய லாபம் கிடைக்கும். அந்த மாதிரிலாம் வந்து காஸ்ட்லாம் யோசிப்பாங்க. அப்புறம் குறைஞ்ச டைமில் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணணும், அப்புறம் வேஸ்ட் ஆகாமல் பார்க்கணும். இந்த மாதிரி இதெல்லாம் மினிமைஸ் பண்ணுவாங்க. அதனால் மேக்ஸிமைஸ், மினிமைஸ் தான் இதோட கோல். அந்த கோலை தான் நம்ம அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் சொல்கிறோம். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா, c1x1 + c2x2 + அப் டு cnxn அப்படின்ட்டு. அடுத்து வந்து கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அங்கே வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், லிமிட்டேஷன்ஸ், ரெக்யர்மெண்ட்ஸ் அதை எல்லாத்தையுமே டெசிஷன் வேரியபிளை வச்சு போட்டிருப்பாங்க. அதாவது இதில் என்ன வரும்னா, லேபர், பட்ஜெட்டு, ரா மெட்டீரியல்ஸ், இதெல்லாம் வந்து ஒருவேளை இதெல்லாம் ரிசோர்ஸ். இதை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, வேரியபிள்ஸ் வச்சு எழுதியிருப்பாங்க. அது ஈக்குவேஷனாகவும் இருக்கலாம், லீனியர் இன்இக்வாலிட்டிஸாகவும் இருக்கலாம். அந்த இருக்குல்ல a11x1, இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, 5x + 6y = ≤ 15 இப்படி இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கும், அல்லது ஈக்குவல் டு 15 இருக்கும், அல்லது கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 15 இருக்கும். இது பேர் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நான் நெகட்டிவிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இது என்ன அப்படின்னா, எல்லாமே இப்போ xij = greater than or equal to 0. இது வந்து நான் நெகட்டிவிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் காம்போனண்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் ஒரு எல்பிபியோட ஜென்ரல் ஃபார்மேட். லீனியர் ப்ராப்ளமோட ஃபார்மேட் வந்து இப்படி தான் இருக்கும். நான் இது எப்படி
நம்ம இதை எப்படி மேக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, அதை நம்ம அப்புறம் பார்ப்போம். இதில் என்ன இருக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆப்டிமைஸ் பண்ணணும். அதாவது மேக்ஸிமமாக மினிமமானு போட்டு Z போட்டு சம்மேஷன் J = 1 to n GI Cj Xj. இது நம்ம ப்ராப்ளம் போடும்போது தெரியும். இது வந்து அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். இது வந்து சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரெயின்ஸ். லெஸ் than or equal to இருக்கலாம், greater than or equal to இருக்கலாம். ஆக்சுவலாக அது எப்படி இருக்கும்னா x1 a1 x1 ப்ளஸ் a2 x2 அப்படியே போயிட்டு an xn is equal to b bi இப்படி. இதை தான் வந்து இவங்க சம்மேஷன் எழுதிப்பாங்க. அடுத்து இது வந்து நான் நெகட்டிவிட்டி. நம்ம லாஸ்ட்டில் பார்த்தோம்ல நான் நெகட்டிவிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன். இதெல்லாம் இந்த ப்ராப்ளமோட ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். இப்போ ஒரு லீனியர் ப்ரோக்ராமிங்கோட கீ அசம்ஷன் என்ன அப்படின்னா, ஒரு எல்பி மாடல் வந்து வேலிடாக இருக்கணும் அப்படின்னா இந்த கீழே கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ்லாம் வந்து ரியல் வேர்டு அசம்ஷன்ஸ் எல்லாம் ட்ரூவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ப்ரொபோர்ஷனாலிட்டி. இது என்ன அப்படின்னா, அந்த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஈச் டெசிஷன் வேரியபிள் டு த அப்ஜெக்ட் ஃபங்க்ஷன் அண்ட் ரிசோர்ஸ் யூசேஜஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இட்ஸ் வேல்யூ. அதாவதுனா என்னென்னா, இப்போது ஒரு பண்டில் வந்து பேப்பர் தயாரிச்சுருவாங்கன்னு வச்சுக்குவாங்க. அப்போது நமக்கு வந்து ஒரு 1000 ரூபா கிடைக்குது. அப்போ 2 பண்டில் தயாரிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும், 2000 ரூபா கிடைக்கும். அப்போ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. அடுத்த ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னா, ஒரு மொத்த ஃபேக்ட்ரியோட ஆக்டிவிட்டிங்கிறது என்னென்னா, அங்கங்கே ஒவ்வொருத்தவங்க இருக்கிற இண்டிவிஜுவல் ஆக்டிவிட்டியெல்லாம் ஆட் பண்ணுறது தான் டோட்டல் ஆக்டிவிட்டி. இதில் வந்து என்ன இல்லை, அங்கே கான்ஃப்ளிக்ஸோ வேறு ஏதாவது பிரச்சனையோ நினைச்சக்கூடாது, இருக்கக்கூடாது. அடுத்து டிவிசிபிலிட்டி. இதில் என்னென்னா, டெசிஷன் வேரியபிள்ஸ் கேன் டேக் ஃப்ராக்ஷனல் வேல்யூஸ். டெசிஷன் வேரியபிளுக்கு ஃப்ராக்ஷனல் வேல்யூஸ் கூட வரலாம். வேரியபிள்ஸ் வந்து மஸ்ட் பி ஹோல் நம்பர். ஆனால் இது எங்கன்னா இண்டிவிஜுவல் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளமில் வேரியபிள்ஸ் வந்து ஹோல் நம்பராக இருக்கணும். நமக்கு லீனியராக இருக்கிறதுனால ஃப்ராக்ஷனில் கூட இருக்கலாம். அடுத்து செர்டைன்லி. இது என்ன அப்படின்னா, சிஜேஐ ஜேபிஐ இது எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கணும். டு நாட் சேஞ்ச் ஓவர் டைம். இது வந்து என்ன சொல்லக்கூடாது, கான்ஸ்டண்ட்டாக தான் நம்ம எப்போவுமே இது எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு சால்விங் எல் ப்ராப்ளம்க்கு நிறைய மெத்தட் இருக்குது. நமக்கு வந்து கொடுத்துருக்கிறது வந்து கொஞ்சம் மெத்தடு கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம ஃபஸ்ட்டு 2 மெத்தட் இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மெத்தட் பார்க்கலாம், அடுத்து சிம்ப்ளக்ஸ் மெத்தட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா கிராஃபிக்கல் மெத்தட். இது ரொம்ப சிம்பிள் தான். என்ன செய்யணும்னா, இந்த கிராஃபிக்கல் மெத்தடில் இருக்கிற எல்லா டெசிஷன் வேரியபிள்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கு வந்து என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்களோ, அதாவது மேக்ஸிமைஸ் கொடுத்துருந்தாங்கன்னா மேக்ஸிமம் வேல்யூ என்னென்னு கண்டுபிடிக்கணும். மினிமம் கொடுத்தாங்கன்னா மினிமம் காஸ்ட் என்னென்னு கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். இதுதான் வந்து நம்ம வந்து கிராஃபிக்கல் மெத்தடில் பார்க்க போகிறோம். சிம்ப்ளக்ஸ் மெத்தட் அப்போ பார்க்கலாம். இதில் பார்க்கும்போது நமக்கு சொல்யூஷன் வந்து எத்தனை டைப் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு 4 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, யூனிக் ஆப்டிமல் சொல்யூஷன். செகண்ட் என்னென்னா மல்டிபிள் ஆப்டிமல் சொல்யூஷன், இல்லை அல்டர்னேட்டிவ் ஆப்டிமல் சொல்யூஷன். அன்பவுண்டட் சொல்யூஷன், இன்ஃபீஸிபிள் சொல்யூஷன். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோன்னா, யூனிக் ஆப்டிமல் சொல்யூஷனில் கிளியர் கட்டாக ஒரே ஒரு சொல்யூஷன் மட்டும் இருக்கும். அல்டர்னேட்டிவ் அல்லது மல்டிபிளில் 2 இருக்கலாம், அல்லது நிறைய இருக்கலாம். நிறைய இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து அல்டர்னேட்டிவ் அல்லது ஆப்டிமல் சொல்யூஷன் பேர். அன்பவுண்டட் அப்படின்னா என்னென்னா, அந்த ஃபீஸிபிள் ரீஜன், அந்த நம்ம கொடுத்துருக்க அந்த ரீஜனுக்குள்ளே வராது, வெளியே விற்கும். அப்படி இருந்துச்சுன்னா அது அன்பவுண்டட் சொல்யூஷன். இங்கே என்ன அப்படின்னா, இன்ஃபீஸிபிள் அப்படின்னா ஒரு பாயிண்ட்டு கூட அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸை நோ சிங்கிள் பாயிண்ட் சாட்டிஸ்ஃபைஸ், எந்த ஒரு சிங்கிள் பாயிண்ட் கூட அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாது. அதுக்கு பேர் இன்ஃபீஸிபிள் சொல்யூஷன். அதாவது ஃபீஸிபிள் சொல்யூஷனுக்குள்ளே வராதது இன்ஃபீஸிபிள் சொல்யூஷன். ஸோ இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு கம்பெனி வந்து மேனுஃபேக்சர் பண்ணுது 2 ப்ராடக்ட்ஸ் A and B. ப்ராடக்ட் A gives a profit 40 and ப்ராடக்ட் B gives 30. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ இந்த ஃபஸ்ட்டு இது கொடுத்துருக்காங்கல்ல, இதுலேருந்து நம்ம எழுதணும். என்ன எழுதணும், ப்ராடக்ட் X1 X2ன்னு வச்சுட்டோம்னா, ஏன்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குல்ல, அது X1 கன்ஸ்டன்ட்டு, B வந்து X2. இப்போ இதில் என்ன ஆல்ரெடி என்ன கொடுத்துட்டாங்க, மேக்ஸிமம்னு போட்டுருவாங்க. இதில் என்ன கொடுத்துட்டாங்கன்னா, கம்பெனி மேனுஃபேக்சர்ஸ் 2 ப்ராடக்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன எழுதுகிறோம், மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளம் கொடுத்ததுனால மேக்ஸிமம் எழுதுகிறோம். அடுத்து வந்து மேக்ஸிமைஸ் Z இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு எவ்வளோவா 40 யூனிட், அதனால் 40 X1
அடுத்து செகண்ட் ப்ராடக்ட்டுக்கு 30, செகண்ட் ப்ராடக்ட்டு கன்ஸ்டன்ட் x2 30 per யூனிட்டுங்கிறதுனால 30x2 இது நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்து என்ன பண்ணணும்னா இப்போ இது எழுதணும். நம்ம வந்து அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் எழுதிட்டோம். அடுத்தது வந்து செகண்டில் கொடுத்துருக்காங்கல்ல 1 யூனிட் ஆஃப் ஏ இட் ரெக்யூர்ஸ் 2 hours ஆன் மெஷின் அண்ட் 1 hour ஆன் மெஷின் 1க்கு 1 hour ஆன் மெஷின் 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், மெஷின் 1ஓட கன்ஸ்டன்ட் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ வந்து மிஷின் 1 வந்து எவ்வளோ இருக்குதான், ஃபஸ்ட்டு வந்து 2 hours கொடுத்துருக்காங்க. அப்போ 2 hoursனால் 2x1. அப்புறம் 1 hour ஆன் மிஷின் 2ன்னு கொடுத்துருக்காங்க. மிஷின் 2க்கு 1 hour. அப்போ 1 × x2 is less than or equal to 8. அடுத்து இப்போ ரெண்டாவது வரும்போது மிஷின் 1ல் 1 hour. அப்போ x1 2 hours ஆன் மிஷின் 2. அப்போ 2x2 is less than or equal to எவ்வளோ வருது, இங்கே 8 hours கொடுத்துருக்காங்களா, இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க 10 hours கொடுத்துருக்காங்க. ஸோ 10 மேக்ஸிமம் 8 hours கொடுத்தனால லெஸ் than or equal. ஸோ இது போட்டாச்சு. இது எல்லாமே வந்து ப்ராடக்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறவங்கிறதுனால இது என்ன செய்யும், நான் நெகட்டிவிட்டியில் தான் இருக்கும், லெஸ் than or equal to 0ல் இருக்கும். இப்படி தான் வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து நம்ம வந்து லீனியர் ப்ரோக்ராமாக எழுதுறது. அடுத்து என்ன செய்கிறோன்னா இப்போது இந்த ப்ராப்ளம் எழுதியாச்சு. இதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து உங்களுக்கு ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கணும். அடுத்து செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் என்னென்னா ரெண்டையும் சால்வ் பண்ணணும். இந்த ஸ்டெப்பை ஃபஸ்ட்டு முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் என்ன எடுத்துருக்காங்க, 2x1 + x2 less than or equal to 8 இருக்குதா. ஸோ அதை நம்ம என்ன எடுத்துக்கலாம், 2x1 + x2 is less than or equal to 8. இதை நான் என்ன எடுத்துக்கிறேன்னா ஈக்குவல் டு 8 எடுத்துக்கிறேன். ஈக்குவல் டு 8 ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணணும்னா x1க்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். x1க்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா x2 என்ன கிடைக்கும், 8 கிடைக்கும். கரெக்டாக. இப்போ x2க்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ x1 என்ன கிடைக்கும், x2 0 போட்டோம்னா 2x1 = 8. அப்போ 4 கிடைக்கும். இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, ஒரு டேப்லெட் பழம் கிடச்சிருக்கு. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷனுக்கு எக்ஸு ஒய். எக்ஸுக்கு 0 போட்டோம், x1 y1 x2 x1 வச்சுக்கலாம். 0 போட்டோம்னா இது 8 கிடச்சிது. இங்கே 0 போட்டோம்னா இதுக்கு இங்கே ஒரு 4 கிடச்சிது. இது இருக்கணும். இப்போ இதே மாதிரி அடுத்த ஈக்குவேஷன் எழுதணும். அடுத்த ஈக்குவேஷன் என்ன இருந்துச்சு, x1 + 2x2 is equal to 10. நான் நினைக்கிறேன் ஈக்குவல் டு 10. இப்போ இதுக்கு x1க்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணிட்டோன்னா x2 வேல்யூ என்ன வரும், இது இங்கே போச்சுன்னா 5 ஆயிருமா. அப்புறம் இப்போ x2க்கு 0 போட்டோன்னா x1 என்ன கிடைக்கும், 10. இதையும் நம்ம என்ன செய்யலாம், டேப்லெட் காலத்தில் போட்டுக்கலாம். எக்ஸு ஒய் x1 x2 இங்கே போடுவோம். x1 x2 இங்கே x1 இங்கே x2 இங்கே எவ்வளோ போட்டிருக்காங்க, இங்கே 0 போட்டோம், இங்கே 5 கிடச்சி. இங்கே 0 போட்டோம், இங்கே 10 கிடச்சி. ஸோ 2 பாயிண்ட் கிடச்சிருச்சா. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு சொன்னேன், ரெண்டையும் சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணுறதுக்கு 2 ஈக்குவேஷனையும் ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். என்ன ஈக்குவேஷன், 2x1 + x2 = 8. நெக்ஸ்ட்டு x1 + 2x2 = 10. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இது செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். செகண்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். அது ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ இது என்னவாகும், 4x1 ஆகுமா. இது 2x2 ஆகும், 16.
இப்போ இந்த ஈக்குவேஷன் எடுத்து இங்கே எழுதிக்கலாம். x1 + 2x2 = 10. இப்போ இங்கே மைனஸ் பண்ணுவோம். இது மைனஸ், இது மைனஸ், இது மைனஸ். இப்போ இது கேன்சல் ஆயிரும். 4லேருந்து 1 சப் பண்ணோன்னா 3x1. இங்கே 16ல் 10 சப் பண்ணோன்னா 6. அப்போ x1 என்ன 2. இப்போ x1 இங்கே 2 போட்டோன்னா இங்கே x1 2 போடுறோம். அப்போ 2 + 2x2 = 10. இந்த 2 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா மைனஸ் ஆகுமா? அப்போ இது என்ன ஆயிரும் 8. அப்போ x2 வேல்யூ என்ன 8/2 = 4. இப்போ நமக்கு x2 4 கிடச்சிருக்கு, x1 2 கிடச்சிருக்கு. இப்போ இங்கே ஒரு பாயிண்ட் கிடச்சிருக்கு. ஸோ என்னெல்லாம் நம்மகிட்ட இருக்குது அப்படின்னா இங்கே ஒரு 2 பாயிண்ட் இருக்குது. என்ன பாயிண்ட்லாம் 0,8 4,0. இது ஒரு பாயிண்ட், 2 பாயிண்ட் இருக்குது. இங்கே 2 பாயிண்ட்டு 0,5 10,0ன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. அடுத்து இங்கே என்ன பாயிண்ட் இருக்குது 2,4. இந்த 3 ஸ்டெப்பு முடித்த பிறகு என்ன செய்கிறோன்னா கிராஃப் ட்ரா பண்ணுறோம். இதுதான் மெயின். இதில் தான் கொஞ்சம் ஸ்டெப் ரொம்ப டைம் ஆகும். ஸோ கிராஃப் ட்ரா பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு ஒரு கிராஃப் இருந்துச்சுல, அதில் என்ன பாயிண்ட்லாம் இருந்தது அப்படின்னு பார்ப்போம். 0,8 4,0 0,8 4,0. ஸோ 8 வரைக்கும் நமக்கு இங்கே தேவைப்படும். 1 2 3 4 5 6 7 8. இங்கே என்ன பண்ணிக்கலாம் 4 தான், ஆனால் நம்ம தேவைப்படுங்கிறதுனால கொஞ்சம் வச்சுக்குவோம். 1 2 3 4. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன 0,8. வேறு இங்கே எடுத்துக்கிறேன். 0,8 0,8னா இங்கே வரும்ல. அடுத்து 4,0 4,0னா இங்கே வரும். இப்போ இந்த ரெண்டையும் என்ன செய்யணும் ஜாயின் பண்ணிக்கணும். இதுதான் என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சோம்ல அந்த ஈக்குவேஷன். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனோடது என்னென்னா 2x1 + x2 = 8. இதோட ஈக்குவேஷன் அதான் நம்ம அங்கேயே பார்த்தோம். இது எல்லாமே ஸ்ட்ரைட் லைனில் வரும். இப்போ அடுத்து என்ன செய்யணும்னா ரெண்டாவது ஒரு ஈக்குவேஷன் வச்சுருந்தோம். அங்கே என்ன செஞ்சு 2 பாயிண்ட் கிடச்சிது. அது என்ன பாயிண்ட்லாம் பார்த்துக்கலாம். 0,5 10,0 0,5 10,0. அப்போ இங்கே 10 வரைக்கும் வேணும். அதனால் என்ன செய்யலாம் இங்கே வரைக்கும் போட்டுக்கலாம். 0,5னா இங்கே வரும், இங்கே வருமா? சாரி, நம்ம இதுதான் நினச்சிடும். x1 வைக்கிறோம், இது x2. x1 வந்து 0, x2 வந்து 5. அப்போ இங்கே வரும்ல 0,5 இங்கே வரும். அடுத்து 10,0. இப்போ 10,0னா இங்கே வரும். கரெக்டாக? ஸோ இது ரெண்டையும் இப்போ என்ன செய்யணும் கனெக்ட் பண்ணணும். சாரி, இங்கே தப்பாக போட்டோம்னு நினைக்கிறேன். ஒரு செகண்ட், பாயிண்ட் தப்பாக எழுதிட்டேன். இங்கே பாயிண்ட் தப்பாக குறிச்சிட்டோம். 0,8 4,0 0,8 8,0 போட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து தப்பாக போட்டுருக்கேன். சாரி, (0,8) போடணும். நான் 8,0 போட்டிருக்கேன். இங்கே 0,8. ஸோ அப்போ இங்கே வரும் 0,8. அடுத்து 4,0 வந்து இங்கே வரும். இதுதான் அந்த ஈக்குவேஷன். என்ன ஈக்குவேஷன்? 2x1 + x2 = 8. அடுத்து நமக்கு என்ன கிடச்சிது? 0,5. அப்புறம் 10,0.
ஸோ 0,5 இங்கே இருக்கும், இங்கே இருக்கும். 10,0 இங்கே வந்து இங்கே என்ன செய்யலாம், இதை ஜாயின் பண்ணுறோம். இது என்ன ஈக்குவேஷன், x1 + 2x2 = 10. இது இந்த ஈக்குவேஷன். இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, ரெண்டு ஈக்குவேஷனுக்குமே நம்ம என்ன கொடுத்துருந்தாங்க, <= அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுத்துருந்தாங்களா, <= அப்படின்னு கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ <= அப்படின்னா என்ன மீனிங்னா இதுவுமே <= தான். இந்த கிராஃபும் <= இப்படி தான் வரும். இதுவுமே <= இப்படி தான் வரும், இன்சைடு தான் வரும். இப்போ நம்ம என்ன எழுதணும்னா, இதில் காமனாக என்ன ஏரியா இருக்குது, இதில் காமன் பிளேஸ், அதாவது காமனாக என்னென்ன ஏரியாலாம் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதில் காமன் எங்கே வரும், இங்கே வருமா, இதுதான் காமன் பிளேஸ் இந்த இடத்துல. இதை தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். இதுதான் அந்த காமன் பிளேஸு. இப்போ இதில் எத்தனை பாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வேறு ஒரு இங்கில் எழுதுறேன், பிளாக்கில் எழுதுறேன். பார்த்தீங்கன்னா பிளாக் காட்டம் ரெட்டில் எழுதணுமா. ஸோ இங்கே எந்த பாயிண்ட்லாம் இருக்குன்னா, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு பாயிண்ட். இதை நம்ம என்ன வைக்கிறோம், ABCDன்னு வைக்கிறோம். இந்த ABCD தான் நமக்கு தேவையான ஏரியா. இப்போ ஏங்கிற பாயிண்டில் என்ன இருக்குது, ஏங்கிறது என்னது 0,5. பிங்கிறது நம்ம ஆல்ரெடி இங்கே ரெண்டையும் சால்வ் பண்ணி கண்டுபிடிச்சோம்ல இந்த பாயிண்ட். ஏன்னா இதுதான் மீட் ஆகுதுன்னு அர்த்தம். இதுதான் இந்த பாயிண்ட் 2,4. அப்புறம் சியில் என்ன இருக்குது 4,0. டியில் என்ன இருக்குது, டி வந்து 0,0. இந்த 4 பாயிண்ட்டை நம்ம வச்சுக்கணும். ஏங்கிறது 0,5, பிங்கிறது 2,4, ஏங்கிறது 0,5, அப்புறம் பிங்கிறது 2,4, அப்புறம் சிங்கிறது 4,0, டி வந்து 0,0. இந்த 4 தான் நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா கார்னர் பாயிண்ட் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, கொஸ்டின் என்ன கொடுத்தாங்க, 40x1 + 30x2 தானே. நம்ம xy வச்சும் செய்யலாம். இப்போ என்னென்னா 40x1 + 30x2. அடுத்த சம் நம்ம xy வச்சு செய்யலாம். ஸோ 40 இப்போ என்ன செய்யணும்னா, ஏங்கிற பாயிண்டில் z கண்டுபிடிக்கணும். x1க்கு பதிலாக 0 போடுவோம் இதில். அப்போ இது 0 ஆயிரும். இங்கே 5 போட்டோன்னா 150. ஸோ இதோட வேல்யூ என்ன 150. இப்போ இதில் 150 கிடச்சிருக்கு. அதே மாதிரி இங்கே 2,4 போட்டோன்னா z = 2 போட்டோன்னா 80. இப்போ x2க்கு பதிலாக 4 போட்டோன்னா 120. ஸோ என்ன கிடைக்கும் 200 கிடைக்கும் z. அதேமாதிரி 4,0 போட்டோன்னா 160 + 0 = 160. அடுத்தது 0,0 போட்டோம்னா z என்ன 0. இப்போ இதில் எது ஹையஸ்ட் வேல்யூ அப்படின்னு பார்க்கணும். இங்கே 150 இருக்குது, இங்கே 200 இருக்குது, இது 160 இருக்குது, 0 இருக்குது. இப்போ எது ஹையஸ்ட்டு 200 தான் ஹையஸ்ட். நமக்கு மேக்ஸிமைஸ் கேட்டதுனால மேக்ஸிமம் z = 200 at x1ங்கிறது 2, y1ங்கிறது 4. அப்போது x1 வந்து 2 வச்சு x2 வந்து 4ன்னு வச்சுட்டோம்னா மட்டும்தான் நமக்கு 200 கிடைக்கும். அப்போ இதில் தான் ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். இதுதான் சம், இதுதான் கிராஃபிக்கலில் சொல்யூஷன் பண்ணுறது. இப்போ உங்களுக்கு இது எல்லாமே இதில் போட்டோம் டைப் பண்ணியிருக்கு, எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. நான் இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதை போட்டுவாங்களா. மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து 200. எப்போனா ப்ராடக்ட் ஏ வந்து 2 யூனிட் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும், ப்ராடக்ட் பிஏ 4 யூனிட்ஸ். ஏன்னா 2,4ங்கிற பாயிண்டில் தானே வந்துச்சு, அதனால தான் நான் போட்டுக்கிட்டேன்னா ரைட்டா. அவ்வளோதான். ஓகே, இவங்க பிசின்னு வச்சுருக்காங்க, நான் ஏபிசிடின்னு வச்சேன். அவ்வளோதான் கேஸ். இதே மாதிரி நம்ம என்ன செய்யலாம், 2வது சம் பார்க்கலாம். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா
ப்ராப்ளம் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க, அன்பவுண்டட் ரீஜியன் கொடுத்துட்டாங்க. ஆனால் மினிமைசேஷன் ப்ராப்ளம் இசட் கொடுத்தாச்சு, கன்ஸ்டன்ட் கொடுத்துட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டுன்னு இருக்கும். இது எல்லாம் அதே ஸ்டெப் தான், கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டுன்னு இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனுக்கு டேப்லெட் காலம் போடணும். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் டேப்லெட் காலம் வந்து இங்கே x1 வச்சுருக்காங்கல்ல, நம்ம x1 + 2x2 இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 8ன்னு வச்சுருக்காங்கல்ல, நம்ம என்ன செய்யலாம், x1 + 2x2 இஸ் ஈக்குவல், இது x2 வைக்கிறதுக்கு பதிலாக y யூஸ் செய்யலாமா, x + 2y = 8ன்னு வச்சுக்கலாம். அப்புறம் செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாங்க, 3x + 2x2, 3x + 2y = 12. நம்ம xyயில் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன செய்வோம், ஒரு ஃபஸ்ட் ஈக்குவேஷனுக்கு ஒரு டேப்லெட் காலம், செகண்ட் ஈக்குவேஷனுக்கு ஒரு டேப்லெட் காலம், அப்புறம் ரெண்டு சால்வ் பண்ணி ஒரு பாயிண்ட்டு x, yங்கிற ஒரு பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் கிராஃபு. இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்டில் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் ஒய்க்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஒய்க்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா x = வந்துடும். எக்ஸுக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா, ஒய்க்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணிட்டோன்னா எக்ஸ் வேல்யூ என்ன, 8. ஒய்க்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா எக்ஸ் வேல்யூ 8 கிடைக்கும். இதுவே எக்ஸுக்கு நம்ம இப்போ 0 சப்ஸ்டியூட் பண்ணுறோம், x + 2y = 8 இருக்குல்ல, இதில் எக்ஸுக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா x + 2y = 8. அப்போ y = இந்த 2 வச்சு டிவைட் பண்ணோன்னா 4. இது ஒன்று பிடிச்சி. இதே மாதிரி அடுத்த ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். இது நான் ஸ்பீடாக போயிடுறேன், நீங்கள் அப்புறமா ஒர்க் பண்ணி பார்ப்போம். xy, எக்ஸுக்கு 0 போட்டோம்னா y 4, ஒய்க்கு 0 போட்டோம்னா எக்ஸுக்கு 8. அதேமாதிரி இந்த ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு 0 போட்டோம்னா இது 0 ஆயிரும், ஒய்க்கு 6 வரும். ஒய்க்கு 0 போட்டோம்னா எக்ஸுக்கு 4 வரும். ஸோ இப்போ இது முடிஞ்சிச்சு. அடுத்து ரெண்டையும் சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணும்போது இந்த ரெண்டையும் சால்வ் பண்ணணும் போயிடும். 4x = -4, 4x = என்ன வருது, -4 வருது. அப்போ எக்ஸ் வேல்யூ -1, எக்ஸ் வேல்யூ -1. ஒய்க்கு இப்படி கொண்டு இங்கேருந்து -1 போட்டோன்னா 2y = கரெக்டு தானே, சாரி கேன்சல் பண்ணுவோம். இது 0 ஆயிரும், இங்கே மைனஸ், சாரி தப்பாக சொல்லிட்டேன்னா -2x = இங்கே 0 ஆயிருமா, மைனஸ், அப்போ -2x = -4. x = 2 வரும், இங்கே 2 வருது, எக்ஸுக்கு வந்து 2 வருது, எக்ஸுக்கு 2 சப்ஸ்டியூட் பண்ணிட்டோன்னா 2, அப்போது இது வந்து 3 வரும். இப்போ இந்த பாயிண்ட்டும் கிடச்சிச்சு. இனிமேல் என்ன செய்யணும், கிராஃப் போடணும். ஸோ கிராஃப் வந்து நம்ம ஆல்ரெடி போட்ட மாதிரி தான். இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் போடுறோம், இங்கே ஒய் ஆக்சிஸ். இது எக்ஸு, இது ஒய். இது வந்து 0,0. நான் ஈவனாக போடல, நீங்கள் ஈவனாக போடலாம். இப்போது ஒரு ஃபஸ்ட்டு இதுக்கு எடுத்துக்கலாம். 0,4, 8,0, 0,4. இங்கே வருமா, அப்புறம் 8,0, 8,0 இங்கே. இப்போ இங்கே என்ன செய்யலாம், ஜாயின் பண்ணுறோம். இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, 0,6, 4,0, 0,6, 4,0. இதுவும் முடிச்சாச்சு. 0,6, 4,0. அப்புறம் ரெண்டு ஜாயின் பண்ணுற பாயிண்ட்டு, அந்த பாயிண்ட் என்னன்னு சொல்லியிருக்காங்க, 2,3. இது 2,3.
இப்போ நமக்கு ப்ராப்ளமில் என்ன கொடுத்தாங்கன்னா எல்லாமே கிரேட்டர் than ஆர் ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ரீஜியன் எப்படி ஆயிரும்னா, இப்போ கிரேட்டர் than ஆர் ஈக்குவல்ட்டு அப்படின்னு கொடுத்ததுனால என்ன ஆகுது, இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு இந்த இந்த ஸ்ட்ரைட் லைன் ஒன்று ரெட் கலரில் இருக்குல்ல, இதுக்கு கிரேட்டர் than பெரியது, அப்போ பெரியதுன்னா இங்கே போகும், இப்படி போகும்ல, இந்த ஏரியாவுக்கு போகும். அதே மாதிரி இந்த பிளாக்குக்கு பார்த்தீங்கன்னா அதுவும் இங்கே போகும், இங்கே போகும், இப்படி போகுதா. ஸோ இப்படி போகும்போது இது எங்கே போயிடுது அப்படின்னா அன்பவுண்டட் ரீஜியனுக்கு போயிடுதுன்னு அர்த்தம். அதான் சொல்லியிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க பாருங்கள் எங்கே போயிருக்கு, 2,3 வந்துருச்சு. இங்கே என்ன செய்கிறோம், மினிமைசேஷன் ப்ராப்ளம் ஓப்பன் அட் த டாப் இந்த மினிமம் வேல்யூ. இதில் என்ன தான் லோயர் பவுண்ட்ரி கார்னர் பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம எடுக்கணும். லோயர் பவுண்ட்ரி கார்னர் பாயிண்ட்ஸ் இப்போ லோயராக எங்கே இருக்குது கார்னர் பாயிண்ட்ஸ் அப்படின்னா இது ஒன்று எடுக்கிறோம், 8,0 ஒன்று எடுக்கும். ஒரு நிமிஷம், லோயர் அதாவது லோயராக இருக்கிறத எடுக்கும். இங்கே இருக்குது பாருங்கள், இந்த 8,0 அப்புறம் 0,6 இன்னொன்று என்னது 2,3 இது எடுக்கிறோம். இந்த பாயிண்ட்ஸ் தான் நம்ம எடுக்கிறோம். இதை எடுத்துகிட்டு இந்த கார்னர் பாயிண்ட்ஸ் வச்சுட்டு என்ன செய்யணும், வேல்யூ கண்டுபிடிக்கணும். 8,0 2,3 0,6 கண்டுபிடிக்கும். இதில் மினிமம் எது அப்படின்னு பார்க்கணும், மினிமம். ஸோ மினிமம் வரும்போது அதை தான் நம்ம செலக்ட் பண்ணுறோம். எந்த பாயிண்டில் மினிமம் வருதுன்னு பார்த்தா இங்கே 2 பாயிண்டில் மினிமம் வருது, 2 பாயிண்டில் மினிமம் வருது. அதனால் என்ன செய்கிறோம், சேம் ஆப்டிமல் சொல்யூஷன். அதில் இதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா மல்டிபிள் ஆப்டிமல் சொல்யூஷன் சொல்கிறோம். இதுக்கு 2 சொல்யூஷன் வருது. இதே மாதிரி அடுத்த சம் பார்த்தீங்கன்னா இன்ஃபீஸிபிள் சொல்யூஷன். இதுக்கு ஃபீஸிபிள் ரீஜியனே இருக்காது. லெஸ் than ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு இருக்கா, நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். லெஸ் than ஆர் ஈக்குவல் டு இருந்ததுன்னா ஒரே ஒரு சொல்யூஷன் இருக்கும். கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு இருந்தால் மல்டிபிள் சொல்யூஷன் இருக்கும். ஒரு லெஸ் than ஆர் ஈக்குவல் டு ஒரு கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு இருந்தால் நோ ஃபீஸிபிள் சொல்யூஷன். அவ்வளோதான். இது வந்து நம்ம கிராஃபிக்கல் சொல்யூஷன் அப்படியே பார்த்துறோம். இதுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதே தான், அதே ஸ்டெப்பு தான். அதே மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம், இது பாயிண்ட் கண்டுபிடிக்கிறோம், கிராஃப் போடுறோம், பார்த்தோன்னா அங்கே நமக்கு என்ன இருக்காது, ஆரிஜின் இந்த கார்னர் பாயிண்ட்ஸே கிடைக்காது. அதனால் நோ ஃபீஸிபிள் சொல்யூஷன். இது அடுத்த ப்ராப்ளம். இது அன்பவுண்டட் சொல்யூஷன் தான். இந்த அன்பவுண்டட் சொல்யூஷன் நம்ம என்ன செய்யலாம், ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். இது கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு தான். இதில் என்னென்னா நம்ம போட்டு பார்க்கும்போது மேக்ஸிமைசேஷன் கேட்டிருப்பாங்க. அதனால் அங்கே என்ன இருக்கும் அப்படின்னா அன்பவுண்டட் சொல்யூஷன் இருக்கும். இது ஒர்க் அவுட் பண்ணி